வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நிஜமான காதல் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ம் எப்படியும் இன்னும் அரை மணி நேரமாகும். டைப் பண்ண வேண்டிய கடிதங்களை பார்த்த வளர்மதி சலிப்புடன் எழுந்து போய் ஒரு குவளை நீர் பிடித்து குடித்துவிட்டு வந்தாள். மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்ட தயிர் சாதம் எப்போதோ ஜீரணமாக இருக்க வேண்டும். பசிக்கிறது, அது மட்டுமா? வளர்மதிக்கு இன்று என்னவோ மூடே சரியில்லை. தொட்டதற்கெல்லாம் அழுகை வருகிறது. 27 வயசு பெண் ஆபீஸில் டைப் அடித்து கொண்டே அழுதாள். காரணம் கேட்கிறவர்களுக்கு பசிக்கிறது, வீட்டு பிரச்சனை என்று சொன்னால் யார் நம்புவார்கள்? புத்தி பிசகி போயிற்றோ என்றுதான் சந்தேகமாக பார்ப்பார்கள். இருக்கும் இருக்கும், ஏயா அதுவும் தான் எத்தனை வருஷம் கல்யாண மார்க்கெட்ல கால் கடுக்க நிற்கும், வயசாயிட்டுதில்ல, என்னவோ குழம்பி போயிருக்குது, அதுதான் அழுகையும் புலம்பலுமா இருக்குது. இப்படித்தானே பேசுவாங்க. நினைக்கிறப்பவே அடி வயிறு பகீருங்குது. இருக்கிற பிரச்சனைகளை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. பழம்பெருமை பேசுற பொறுப்பில்லாத அப்பா, சினிமா பைத்தியமா ஒரு அம்மா, எந்த நேரமும் கண்ணாடி முன்னாடியே நிக்கிற ஒரு தங்கச்சி, எந்த வேலையிலேயும் நிலைக்காம காடாறு மாசம் நாடு 6 மாசம் திரியிற தம்பி. போராதா, ஒரு நாளைக்கு பாருங்க, நான் பைத்தியம் பிடிச்சு அலைய போறேன். அது வரைக்கும் நீங்க ஓய போறதில்ல. என்னை புடுங்கி எடுத்து ஒரு வழியா ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு நடு தெருவில் தான் விட போறீங்க. என்னமோ இதுங்கள்லாம் என் முன்னாடி நிக்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறேன். அது அது நிம்மதியா வீட்டில் அது அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்பா ஹாலில் பக்கத்து போர்ஷன்காரர் கூட உட்கார்ந்துக்கிட்டு கர்நாடக முதல்வர், தமிழ்நாடு முதல்வர், இவங்க 2 பேரையும் ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பார். அம்மா வீட்டிலையே இருக்காது, சினிமாவுக்கு போயிருக்கும். தங்கச்சி ஏதாவது ஒரு சினிமா பத்திரிகையை படிச்சுக்கிட்டு இருப்பா. தம்பி சொல்லவே வேணாம், பேப்பர்ல தான் போடணும். ச்சே, குடும்பமா இது? ஒரு வீடு எப்படி இருக்குது, என்ன பொறுப்பான அம்மா அமையறாங்க. அட, வளையலும் கம்மலும் வாங்க காசு சேர்த்து வைக்க வேணாம். ஏம்மா, உன் கல்யாணத்தை நினைச்சா தாண்டி எனக்கு பயமா இருக்குது. 100 ரூபாய் நகை சீட்டுல சேர்ந்திருக்கேன். அட, அதிர்ஷ்டம் இருந்து நம்ம பேருக்கு குலுக்கலே விழுந்துட்டுதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் கட்ட வேணாம் பாரு, ஒரு மோதிரமாவது வாங்கலாம்ல. இப்படி பேசினா கூட போதுமே, மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குமே. ம் வளர்மதி, ஆத்மா நல்லா இருக்குதான், பானு போகுதான் இன்னைக்கு. எனக்கும் ஒரு 20 ரூபாய் கொடு, நானும் மலர்விழியும் போயிட்டு வரோம். வளர்மதி, கவி சொன்னான்னு நேத்து நம்ம தியேட்டருக்கு மேட்னி போனோம். ஐயோ, என்ன உருக்கமான கதைன்ற. பொறுப்பே இல்லாம அம்மாக்காரி பெண்ணை நடிகையா வச்சிருக்கா. கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டேன்றா. அந்த பொண்ணு துடிக்குது பாரு. எம்மா, என்ன நடிப்புன்ற. குஷ்பு ரொம்ப நல்லா நடிக்குது. நான் அழுதுட்டேன் போ. இங்க ஒருத்தி எதிரிலேயே துடிக்கிறேன், உங்க கண்ணுல படலையா? நிஜத்தை எதிரில் வச்சுக்கிட்டு நிழலுக்காக அப்படி கரையறீங்களே, இதை வேடிக்கைன்றதா வேதனைன்றதா? கண்ணு எதிரில் ஒருத்தி ரத்தமும் சதையும் எலும்பும் நரம்புமா நிஜ மனுஷி நிக்கிறனே, எல்லாம் துறந்த ஒரு சாமியார் மாதிரி. அதை எப்படிமா உங்களால சுலபமா மறக்க முடியுது? அம்மா சட்டையே பண்ண மாட்டா. பொண்ணை செல்வ செழிப்பில் வச்சிருக்கிற மாதிரியும், சினிமா துறையில வந்த கதாநாயகி மட்டும்தான் கஷ்டப்படுற மாதிரியும் கண் கலங்குவா. மாசம் 3 சினிமா போனா பரவாயில்ல, வாரம் 3 சினிமா போகணும்னா எப்படி? அதுவும் ஒரு தடவையும் 20 ரூபாய் தர முடியுமா? வளர்மதி என்ன 7000 சம்பாதிக்கிறாளா, இல்லை 8000 சம்பாதிக்கிறாளா? மனசுக்குள்ள புலம்பலாம். யாரும் வீட்டில் இல்லாதப்ப தலை தலைன்னு அடிச்சுக்கிட்டு ஓன்னு அழலாம். அப்புறம் தன்னோட நிராதரவான நிலைமைக்கு தானே பரிதாபப்பட்டுக்கிட்டு எழுந்து உக்காந்துக்க வேண்டியதுதான். சினிமாவில் வர மாதிரி உயரமா அழகா எவனாவது கதாநாயகனா வந்து மென்மையா அணைச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்ல போறா? ஆஹா, சான்ஸே இல்லை. ஏழை வீட்டு பொண்ணுன்னா அவ கனவு கூட காணக்கூடாதே, தப்பாச்சே. அறிவுக்கு புரியுது, மனசுக்கு புரியுதா? சதா கனவு காணுதே.
எவனாவது சர்ருன்னு ஸ்கூட்டர்ல போறப்போ, எவனாவது நல்ல உசரமா முகத்துல ஒரு கனிவோட வர்றப்போ மனசு கிடந்து அடிச்சுக்குது. பக்கத்துல வர பெண்டாட்டிக்கு பாசமா எவனாவது 2 முழம் பூ வாங்கி குடுத்து கூட்டிக்கிட்டு போறப்போ, பார்க்க எவ்ளோ ஆசையா இருக்கு தெரியுமா? என்ன பண்றது? பொறுப்புள்ள அப்பா ஆத்தாளுக்கு பொறந்திருக்கணும். பொழுது கட்டாயம் விடிஞ்சிருக்கும். இல்லனா பொழுதுக்கும் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். மிஸ் வளர்மதி, என்ன உடம்புக்கு ஏதாவது? ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? ஏதோ தனக்குத்தானே பேசிக்கிறீங்க. டாக்டர் வீட்டுக்கு போலாமா? பக்கத்து தெருதான். பக்கத்து சீட் கார்த்திகேயன் அருகில் வந்து விசாரிக்கவும் அதிர்ந்து போனாள். தனக்குத்தானே பேசிக்கிட்டனா? ஆ ஆ அது ஒண்ணுதான் பாக்கி. அப்பவும் அம்மா சம்பளம் நின்னுட்டுதே, படுபாவி இப்படி பைத்தியமா ஆயிட்டாளேன்னு தான் அழுவாளே தவிர, உடம்புக்கு வந்துட்டுதேன்னு அழற ஒரு அம்மாவோட தாபம் கலந்த அழுகையா அது இருக்காது. இல்ல சார், உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. லேசா தலைவலி. குமார், ஒரு கப் காஃபி வாங்கி வந்து வளர்மதி அம்மாவுக்கு கொடுப்பா. தலைவலியா இருக்குதாம். சார், தோ நானே காசு தரேன். இருக்கட்டும் மிஸ் வளர்மதி, யார் கொடுத்தா என்ன? 2 லெட்டர் இப்படி கொடுங்க, நான் டைப் பண்ணி தரேன். வேண்டாம் சார், நானே முடிச்சிடுவேன். கார்த்திகேயன் சார், வளர்மதிக்கு மட்டும்தான் டைப் பண்ணி கொடுப்பீங்களா? எனக்கு பண்ணி தர மாட்டீங்களா? விஷமத்துடன் கேள்வி கேட்டாள் சசி. வளர்மதிக்கு அலுப்பாக இருந்தது. ஏன் இந்த பொம்பளைங்க எதையுமே ஒரு மாதிரியான கண்ணோட்டத்திலேயே பார்க்கறாங்க? இந்த 4 மாசத்துல இன்னைக்கு தான் முதலா வலிய வந்து பேசினார் இந்த கார்த்திகேயன். சசி ஏன் உடனே அதுக்கு கண்ணு, காது, மூக்கு வைக்க ஆரம்பிக்கிறா? கார்த்திகேயன் முக்கியமான ஃபைல்களை எடுத்து உள்ளே வைத்துவிட்டு பீரோவை பூட்டிக் கொண்டு கிளம்பினான். தயக்கத்துடன் ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு எதுவும் பேசாமலே கிளம்பினான். வளர்மதிக்கு சங்கடமாக இருந்தது. என்னால தானே, ஏதோ அனுதாபத்துல ஒத்தாசை பண்ண நினைச்சாரு. உடனே சசி அதுக்கு கலர் கொடுத்து பார்க்கறாளே. அன்னைக்கு இவளும் கங்காதரனும் பேசிக்கிட்டு நின்னாங்களே மணிக்கணக்கா. நான் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டனா? ஆ, அவங்களுக்கு 1000 பிரச்சனை. மத்தவங்க விஷயத்துல ஏன் தலையிடணும்? நல்ல காலம், காஃபி வாங்க காசு கொடுத்தத அவ கவனிக்கல போல இருக்குது. ஆமா, ஏன் வளர்மதி, நல்ல டெவலப்மெண்ட்டா? என்ன சொல்ற? இல்ல, காஃபிலாம் வாங்கி கொடுக்கிறாரே கார்த்திகேயன். வளர்மதி அதிர்ந்து போய் உட்கார்ந்து விட்டாள். ஊரெல்லாம் பரப்புவாளே. தலைவலின்ன, அதான். என்கிட்ட சொல்லல, அவர்கிட்ட சொல்லியிருக்க. ஆ, நடக்கட்டும் நடக்கட்டும். ஒரு விதமாக உதட்டை சுழித்து சிரித்தாள் சசி. ஆமா, முன்னாடியே கிளம்பிட்டாரே, எங்க வெயிட் பண்றேன்னு சொன்னாரா? ஐயோ, கண்டபடி பேசாத சசி. எனக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்லப்போனா சேர்ந்தாப்புல 4 வார்த்தை அவர் பேசுனது இன்னைக்குத்தான். நீ என்னன்னா என்னென்னவோ சொல்ற. உங்க 2 பேர் மூஞ்சியையும் பார்த்தாலே தெரியுதே. பாப்போம். என் கண்ணுல மாட்டாமையா போயிடுவீங்க? பீச்சா பார்க்கா? சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா எதுவும் கிடையாது சசி. தன்னை நிரூபிக்க பல வழிகளிலும் முயல்வது, ஒரு வெறியோடு தன் அப்பாவி தன்மையை நிரூபிப்பது வளர்மதிக்கே பரிதாபமாக இருந்தது. சசி கண், காது, மூக்கு வைத்து கதை சொன்னால் ஜனங்கள் நம்பி விடுவார்களே. கெட்டிக்காரம் புழுகே 8 நாள் தாமா. ஒரு மாதிரியாக கிண்டலாக சிரித்தபடி சசி நகர்ந்தாள். தொலைவில் உட்கார்ந்திருந்த ஓரிருவர் என்ன என்பது போல பார்த்தார்கள். சசியை போல தெரியிற பொண்ணு வேணும்னா என்ன மாதிரி வம்பு பேச்சு அவளை பத்தி கிளம்பினாலும் எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி சட்டை பண்ணாம இருக்க முடியும். இந்த மாதிரி ஏதாவது கண்ணா பின்னான்னு பேச்சு பரவினா பைசாவுக்கு மதிப்பாங்களா அப்புறம்? கார்த்திகேயன் பணக்கார வீட்டு பையன். ஏதோ பெரிய இடத்துல பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு யாரோ அன்னைக்கு சொன்னாங்களே. இந்த வம்பு பேச்சு பரவினா அது எங்கெங்க யார் யார பலி வாங்குமோ? வளர்மதி குழம்பி தவித்தாள். என்னவோ நம்ம வீட்டு சூழ்நிலை, வேலைக்கு வர வேண்டி இருக்குது. அதுவும் தலையெழுத்து. வம்பு வந்து சேருது பாரேன். அந்த ஒரு வாரமும் கலக்கத்திலேயே நகர்ந்தது. ஆமா, என்ன இவ்ளோ லேட்டு? லேட்டா? வழக்கமா வர நேரம்தானம்மா? மணியை பார்த்தாள் வளர்மதி. 6:45. காஃபி எடுத்து வந்து கொடுத்தவள், டிபன் ஏதாவது சாப்பிட்டியா என்றாள். பார்வையில் சந்தேகம் தெரிந்தது. என்னம்மா விளையாடுறியா? நான் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்டது. மலர்விழி, அந்த குமுதை எடுத்துக்கிட்டு வா. ஆயாசத்துடன் சுவரில் சாய்ந்து
கால்களை நீட்டிக்கொண்டாள் வளர்மதி. மலர்விழியும் அம்மாவும் ஒருவரை ஒருவர் அர்த்தத்துடன் பார்த்து கொண்டார்கள். இந்த பாரு, இதெல்லாம் வேணாம். சீரழிஞ்சு சந்தியில நிக்க வேண்டியதாயிடும். ஜாக்கிரதை வேணும். ஒரு பொறுப்பு இருக்கணும். என்னம்மா சொல்ற நீ? ஆளையும் அனுப்பிச்சிட்டு கேள்வியை பாரு. வளர்மதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. கார்த்திகேயன் சார், நேத்து நீங்க எங்க வீட்டுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களா? ஆமா. ஆனா நீங்க சொல்லவே வேண்டாம் சார். நான் சொல்றேன். எங்க அம்மாவும் அப்பாவும் உங்களை கேவலப்படுத்தி அனுப்பி இருப்பாங்க இல்லையா? பேசாமல் நின்றான் கார்த்திகேயன். இங்க பாருங்க சார், இந்த காதல் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னை விடாப்பிடியா சம்மதிக்க வச்சு நீங்க கல்யாணமே பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. பஞ்ச பராரியான என்ன உங்க வீட்டு மருமகளா உங்க அம்மா மனசார ஏத்துப்பாங்களா? நிம்மதியா நான் உலவ முடியுமா? காதலுக்கு வேணும்னா அந்தஸ்து தேவையில்லாம இருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அந்த பிரச்சனை தான் முன்னாடி வந்து நிற்கும். அவளை ஏறிட்டு பார்த்தான் கார்த்திகேயன். ஆமா சார், அனுதாபத்துல உருவாகிற காதலுக்கு அற்ப ஆயுசு சார். உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி. அப்பா அம்மா சம்மதத்தோட நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருங்க. நான் வந்து இல்ல சார், பொறுப்பே இல்லாத எங்க அப்பா அம்மாவை பார்க்குறப்பவே உங்களுக்கு பத்திக்கிட்டு வரும். அந்த ஜுவாலையில இப்ப நீங்க காதல்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரே நிமிஷத்துல பஸ்மமா போயிடும். அப்புறம் வெறும் வெறுப்பு தான் மிஞ்சும். வேண்டாம் சார். கார்த்திகேயன் சொல்ல நினைத்ததை எதுவும் வார்த்தைகளாக உருப்பெறவில்லை. வளர்மதியின் கூரான அம்புகள் அவனை பேச விடாமல் வியூகம் அமைத்து தாக்கின. என்ன அறிவாக பேசுகிறாள்! எப்படி இவளால் தீர்மானமாக பேச முடிகிறது? நான் காதல் கொண்டது அனுதாபத்தால் தானே. முழுதாக கவரப்பட்டு காதல் கொள்ளவில்லையோ? நான் அவசரப்பட்டுட்டேன் வளர்மதி. நெகிழ்ந்த குரலில் சொன்ன கார்த்திகேயனை தடுத்து பேசினாள் வளர்மதி. அதனால என்ன சார்? உங்க இரக்கமான சுபாவம் அப்படியாவது எனக்கு விடிவு வரட்டுமேன்னு அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டது. பரவாயில்ல சார். வீடு திரும்பினாள். ஒரு விதமான பார்வையுடன் காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள் அம்மா. உள்ளே போய் நின்று கொண்டு திட்ட ஆரம்பித்தாள். ஏ மலர்விழி, என்னடி சனியன இப்ப வந்து உள்ள நுழையிற? உடம்புல ஒரு அச்சம் வேணாம்? அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டுன்னு ஊரை சுத்திக்கிட்டு வந்த தொடப்பக்கிட்ட பிஞ்சிடும். என்னம்மா கத்திக்கிட்டு இருக்க? வளர்மதிக்கு நன்றாக தெரியும் தன்னை சாக்கிட்டு பேசும் வார்த்தைகள் இவை என்று. இனி இது மாதிரி அடிக்கடி கத்துவாள் என்பதும் புரியும். அப்பா வாய் நிறைய வெற்றிலையோடு வாசலில் அரசியல் பேச ஆரம்பித்தார். உள்ளே அம்மாவும் இளைய மகளும் அடுத்த நாள் எந்த சினிமா பார்க்க போகலாம் என்று ஆலோசனை தொடங்கினார்கள். தீபாவளி செலவை எப்படி சமாளிப்பது என்கிற கவலையில் வளர்மதி நகங்கடித்து யோசிக்க ஆரம்பித்தாள். ஆமாம்மா, முதல்ல வெறும் பரிதாபத்துல தான் அவகிட்ட பேசினேன். அவ அறிவு, அடக்கம், யதார்த்தத்தை புரிஞ்சுகிட்டு என்னை மறுத்த விதம் எல்லாம் சேர்ந்துகிட்டு இப்பத்தாம்மா அவ மேல நிஜமான காதல் என் மனசுல ஏற்பட்டு இருக்குது. ப்ளீஸ்மா, அவளை எனக்கு சொந்தமாக்குங்கம்மா. கெஞ்சிய மகனை ஆதரவாக பார்த்து புன்னகைத்தார் அவன் தாய். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.